கொல்லூர் மூகாம்பிகை இந்த கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்திருக்கேன். நம்ம முதல்வர் சிஎம் விஜய் அவர்கள் அவருடைய வேலைகள் எதிரிகளை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்கே போய் வந்தாராம். அதனுடைய வேலை தொடர்ந்து இதுக்கு முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கு. இப்பவும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம விஜயதாரணி மேடம் வந்து தாராளமா இதுல சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதற்கட்டமா ஒரு வெற்றியை பார்த்திருக்காங்க. இது வரைக்கும் சின்ன சின்ன தலைகள் வந்து சேர்ந்து பார்த்திருப்பீங்க. ஆனா மிகப்பெரிய தலையே வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து கொல்லூர் மூகாம்பிகையோட மகிமை அப்படின்னு சொல்லணும். அதோடைய வெளிப்பாடுகள் இங்க நடந்திருக்கு அப்படின்றது. சரி, என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்கு முழுசா பார்ப்போமா? வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது எங்க அண்ணன் விஜய் அண்ணன் இருக்காரு இல்லையா, போய் டெல்லிக்கு போய் பார்த்துட்டு வந்ததோட மொத வேலையை என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம மங்களூர்ல இருக்கக்கூடிய கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிருக்காரு. சர்வ லட்சணமும் நிறைந்த, அப்படி சொல்ல முடியாது, ஒரு நிறைய நம்ம நம்பிக்கைகளை வலுப்படுத்தக்கூடிய, எதிரிகளை வீழ்த்துறதுக்கு சரியான ஒரு இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொல்லூர் மூகாம்பிகை அந்த கோயில் தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா போய் வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு. எப்பலாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, ஜெயிச்சாங்களோ அப்போ அங்கே போய் பார்த்துட்டு வந்திருக்கிறது வழக்கமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2001 சொத்து குவிப்பு வழக்கில் அவங்கள கைது பண்ணதுக்கப்புறம் 2002 அவங்க ஜெயிலிருந்து வெளியே வந்து பதவி ஏற்றதுக்கப்புறம் டைரெக்டாக போய் அந்த கொல்லூர் மூகாம்பிகையை பார்த்து சந்திச்சுட்டு தன்னுடைய வேண்டுதலை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 2001 அவங்க தியாகம் பண்ணிட்டுலாம் போல, சொத்து குவிப்பு வழக்கு கணக்குக்கு மீறி சொத்து அதிகமாக குவிச்சிருக்கீங்க, அதிகமாக சேர்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு போய் அவங்கள போட்டிருக்காங்க. ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் தூக்கின்னு வந்து திரும்ப பதவியில் போட்டிருக்காங்க. அந்த பதவியை தூக்கி வச்சுலாம் கொண்டாடினாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை மீறி அவங்க வந்து நிலைத்து நின்றுருக்காங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அங்க அது நிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கொல்லூர் மூகாம்பிகை கோயில் அப்படின்னு சொல்லிட்டு தான். இவங்க மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஜெயிச்சதுமே வந்து போய் டைரக்ட்டா போய் அந்த கொல்லூர் மூகாம்பிகை கோயில பார்த்துட்டு, வாள்லாம் வந்து குடுத்துட்டு வந்திருக்காரு. இதுதான் பெரிய அளவுல பார்க்குறாங்க. அவரு வாள் எப்படி குடுத்தாரோ, அதே மாதிரி விஜய் அவர்களும் போய் சந்திச்சு வாள்லாம் குடுத்துட்டு வந்திருக்காரு. இதுதான் பெரிய அளவுல பேசும் பொருளா இருக்கு. இங்க சேலம்ல ஒரு பக்கம் பெரிய பாதிப்புகள் இருக்கு. அந்த பாதிப்பை ஏற்படுத்துறது தாவேகா நிர்வாகி. அவங்கள இன்னைக்கு கைது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆனாலும் அத மீறி இவரு எதிரிகள வீழ்த்தணும். இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு பெரிய கோட்பாடோட வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கொள்கைக்காக செயல்படுறாரு? மக்கள எல்லாரும் வந்து கரண்ட் கட்டுன்னு சொல்றாங்க. திமுக காரங்க தான் போய் பீஸ் கேர்லாம் புடுங்கி வந்துர்றாங்க. அதனால அவங்கள வீழ்த்தணும் அப்படின்னு நெனச்சு போய் பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க தான் அதெல்லாம் கிடையாது. இவருடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த இடைத்தேர்தல். ஆ அது கிடையாது. இந்த மக்கள் எப்படியும் போட்டுருவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இங்க ரொம்ப தெளிவா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. பாஜகல இருந்து. அப்படி இருந்துமே ஒரு இடத்துல கூட அதிமுக கூட வர முடியல. பாஜக கூட கூட்டணி வச்சதுனால. அப்ப இந்த மக்கள் நாடாளுமன்ற தேர்தல்ல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பாஜக வரக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதிப்பட இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விளையாட்ட மாத்தி விடுவோம். திமுக பக்கம் சாஞ்சு நிக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்ம அத மாத்தணும். அதுல வந்து இவங்கள வீழ்த்தணும். கூட்டணிலாம் இல்லாம வீழ்த்திடணும். கூட்டணிலாம் நம்ம பக்கம் தான் வரணும். அப்படின்ற ஒரு எண்ணத்துல அத டார்கெட்டா வச்சு தான், இப்ப கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிருக்காரு அப்படின்றது ரொம்ப வெளிப்படையா தெரியுது. 2029 எலக்ஷன் தான் இவங்க டார்கெட்டே. அதாவது இப்ப கிடையாது. இதுக்கு முன்னாடியே அவங்க எலக்ஷன் 2029 எலக்ஷன் தான் டார்கெட்டு. தெரியாத்தனமா இதுல ஜெயிச்சுட்டாய்ங்க. அவங்களே எதிர்பார்க்கல. ஏன்னா அவரே எதிர்பார்க்காத ஒரு சூழல்ல தான் திருச்சி கிழக்குலயும், பெரம்பூர்லயும் நின்னாரு. பெரம்பூர் காப்பாத்திருச்சு, திருச்சி கிழக்கு காப்பாத்துனது மட்டும் இல்ல, தமிழகமே காப்பாத்திருச்சுன்னு சொல்லலாம். 108 இடங்கள் காப்பாத்தி விட்டுருச்சு. அத மீறியும் இப்ப திருச்சி கிழக்குல இறங்கிட்டாரு. எல்லாரோட எதிர்பார்ப்பும் லாரன்ஸ் வரப்போறாரு, சஞ்சீவ் வரப்போறாரு, இப்படின்லாம் எதிர்பார்த்தாய்ங்க. திருமாணிக்க போறாரு, இப்படிலாம் எதிர்பார்க்குறாங்க. திருச்சி கிழக்கு மட்டும்தான். கூட சேர்ந்து இன்னொரு 5 தொகுதி வரப்போகுது. அதை யாரும் கண்டுக்கல. அத விஜய் அவர்களே கண்டுக்கலன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, அவருடைய முக்கிய நோக்கம் 2029 நாடாளுமன்ற தேர்தல் பிடிக்கிறது தான். அங்க புடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னுறலாம். அடுத்த 10 வருஷமும் நம்ம தானே. ஐயா! அடுத்த 15 வருஷமும் நீங்க தான். ஏன்னா, மக்களை முட்டாளாக்குவது ஈஸி. அறிவாளிகள் ஆக்குவது தான் கடினம். நீங்கள் எந்த வேலையை முன்னெடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மக்கள முட்டாளாக்குறது. ஏன்னா, இதுவரைக்கும் எந்த ஒரு தெளிவான விளக்கங்களும் உங்க சைடுல இருந்து வரவே இல்ல. நாங்க இதெல்லாம் இப்படிலாம் பண்ண போறோம்ன்ட்டு. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்த ஓப்பன் பண்ணாய்ங்க. அந்த இனாகரேஷன் ஃபங்ஷன்ல கிட்டத்தட்ட ஒரு அரசு நிகழ்ச்சி. தமிழக அரசோட நிகழ்ச்சி. அந்த அரசு நிகழ்ச்சியில தமிழ் எழுத்து பிழைகளோட, எழுத்து மாறுபாடுகளோட ஏஐல போட்டு எடுத்திருக்கீங்க அப்படின்னா, கேவலமா இல்லையா? அப்படின்னு எல்லாரும் இணையத்தில கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த கழுவி கழுவி அவங்கள ஊத்தி தள்ளியும், சில முரண்களான சில கருத்துக்கள போட்ட சில சேனல்கள முடக்கவும் செஞ்சிருக்காய்ங்க. இப்படியான வேலைகள்ல தான் தாவேகா ரொம்ப வெளிப்படையா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. முழு சங்கியாக மாறினாரா விஜய் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, இவர சுத்தி இருக்கிறது எல்லாமே யாருன்னு பாருங்க. ஜான் ஆரோக்கியசாமியா இருக்கட்டும், மார்டின் ஃபேமிலியா இருக்கட்டும், நம்ம நிர்மல் குமாரா இருக்கட்டும், எல்லாருமே பக்காவான ஆர்எஸ்எஸோட பின்னணியிலிருந்து வரக்கூடியவங்க. அதுவும் ரொம்ப முக்கியமா லீமா ரோஸ் பாராட்டுறாங்க. அதிமுகல இருந்து இதுவரைக்கும் விஜய் அவர்களுடைய ஆட்சிய யார் பாராட்டுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீமா ரோஸ் அவர்கள் மட்டும் தான் பாராட்டுனாங்க. மத்த யாரும் தேவைக்காக பாராட்டியிருக்கலாம். தேவைக்காக அங்கிருந்து அங்க மாறி போயிருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி அதிமுகலயே இருந்து விஜய் அவர்கள பாராட்டுறாங்க அப்படின்னா, அதுக்கான காரணம் என்ன? இவங்களுக்கு பின்னாடி நின்னு செயல்படக்கூடிய அந்த மார்டின் ஃபேமிலி, அதோட தொடர்புடைய ஆர்எஸ்எஸ், அதோட தொடர்புடைய விஐஎஃப்ன்னு கூடிய ஃபவுண்டேஷன் அப்படின்றத உலகம் முழுக்க இன்னைக்கு வெளிப்படையா போட்டு காட்டியிருக்காங்க நெறைய பேரு. அதனுடைய வெளிப்பாடுகள் இன்னைக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சுகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்ல, இதனுடைய இன்னொரு வெளிப்பாடா அம்மா விஜயதாரணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பூஜை போட்டதோடைய ஒரு விளைவு, வெற்றி கிட்டணும்ல, எதிரிகள வீழ்த்தணும்ல. இப்ப பூஜை போட்டதோட ஒரு ஒரு விளைவு, வெளிப்படையா இங்க செஞ்சு வச்சிருக்க ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக வந்து இங்க கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கொள்கை எதிரி பத்தி பேசுனாங்களான்னு கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அந்த கொள்கை எதிரி அப்படின்னு இருந்து அங்கிருந்து ஒருத்தவங்க வந்து சேர போறதா வந்து ஒரு பெரிய தகவல் வந்திருக்கு. இந்த தகவல் மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்க இதுக்கு முன்னாடி திமுகல இருந்திருக்காங்க, அதிமுகல இருந்திருக்காங்க, பாஜகவுக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு இப்ப பெருமளவுல அதாவது பாஜகல இருந்து ஒருத்தவங்க வந்து மேடைகள்ல பேசுவாங்க அப்படின்னா, அதுல முக்கிய பங்கு விஜயதாரணி அவர்களுக்கு இருக்கு. மக்களுக்கு அவங்க தொகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு நெறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. பாஜகவுடைய கொள்கைகள் எடுத்துட்டு போய் பல இடத்துல சேர்த்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அவங்க தாவேகாக்கு வந்தா, கொள்கை எதிரிலிருந்து தாவேகாக்கு வந்தா, விஜய் அவர்கள் ஏத்துப்பாரா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா, அரசியல் எதிரிலிருந்து ஏத்துக்கிறது மற்றும் பலர்லருந்து ஏத்துக்கிறது, சரி வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி ஏத்துக்கிறதெல்லாம் தாராளமா ஓகே. ஏதோ ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா, இங்க கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு இடத்துல இருந்து ஒருத்தங்க வராங்க. அவங்கள ஏத்துக்கலாமா? வேணாமா? அப்படின்றது தான் பெரிய கேள்விக்குறியா இருந்துகிட்டு இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன். இவர் கொள்கைலாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது அப்படின்றதுக்கு. ஏன் அப்படின்னா, டிமானிட்டேஷன் அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சு. எல்லாருக்கும் தெரியும் ரஜினி அவர்கள் அத வாழ்த்தி பேசியிருந்தார். 2016ல எல்லா நோட்டுகளும் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த நோட்டுகள்லாம் அலைஞ்சது எல்லாமே தெரியும். மோடி அவர்கள் பண்ணாரு. இதுக்கு ரஜினி அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. பரவால்ல கள்ள நோட்டுகள்லாம் ஒழிக்கிறதுக்கான வேலைய பார்க்குறாரு அப்படின்ட்டு. விஜய் அவர்களும் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு அப்படின்றது எத்தன பேருக்கு தெரியும்? பல பேருக்கு அது மறைக்கப்பட்டது. வெளிய தெரியல. விஜய் அவர்களும் ஆனா இதுக்கு ஆதரவா பேசியிருக்காரு. இது நிதர்சனமான உண்மை. பிரஸ் மீட் எல்லாமே வந்திருக்கு. அப்ப விஜய் அவர்கள் இங்க என்ன பண்ணியிருக்காருன்றது ரொம்ப தெளிவா தெரியுது. யாரோட பின்னணியிலிருந்து வராருன்றது 2016ல இருந்தே நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆகவே விஜய் அவர்கள் முழு சங்கியாக மாறிவிட்டார். அவர் பின்னால் ஆர்எஸ்எஸ் மொத்தமும் திரண்டு நிற்கிறது. இதுல என்ன சோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடதுசாரிகளும் தலித்தியமும் சேர்ந்து அவர் பின்னால் நிற்கிறது. 2த்தையும் அண்ணாமலைக்கு போஸ்டர் ஒட்டினா பாருங்க. ஒரு பக்கம் ரஜினிகாந்த், ஒரு பக்கம் அஜித் அப்படின்னு சொல்லி இவர் நடந்து போற மாரி. இப்ப விஜய் அவர்களுக்கு எப்படி சப்போர்ட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இடதுசாரிகளும், இன்னொரு பக்கம் வலதுசாரிகளையும் 2த்தையும் புடிச்சுக்கிட்டு நடு சென்டர்ல நின்னு அண்ணன் கடகடன்னு முன்னாடி போயிட்டு இருக்காரு. இந்தியாக்கே பிரதமரா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பல பேர் கலாய்ச்சுக்கிட்டு இருக்காங்க. மேகதாது வரைக்கும் அதாவது கர்நாடகா வரைக்கும் போனவரு மேகதாத கொஞ்சம் சீண்டி பார்த்துட்டு, ஏங்க மேகதாதுலாம் கட்டக்கூடாதுங்க அப்படின்னு ஏதாச்சும் அவன் இடத்துக்கே போய் அவனே செஞ்சுட்டு வர்ற வேலை இருக்குல்ல. அப்படி செஞ்சுட்டு வருவாரோ அப்படின்னு போய் எதிர்பார்த்தோம். அதாவது பிகில் ராயப்பன் மாரி அவன் ஏரியாவுக்கே வண்டி விடுன்ற மாரி போயிருப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தா, மேகதாது மாரி வாயே தொறக்காம இப்படிதான் வந்திருக்காரு. சரி, மத்திய அரசாங்கம் கிட்ட இந்த நிதி ஆய்வு குழு பத்தி பேசியிருக்காங்களே, நிதி தரலன்னு வந்து நிக்கிறாரு. ஏதாச்சும் எதிர்த்து பண்ணுவாருன்னு பார்த்தா
பார்த்தா அதுக்கும் ஒண்ணும் கிடையாது. ஆக மொத்த நமக்கு நாமம் அப்படின்றது தெளிவா தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் மேகதாதுக்காக பேசுவாரா? இன்னமும் நமக்கு நல்லது பண்ணுவாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.